ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப பெரிய அறுவடைன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகான காய்கள்லாம் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்குது. அதாவது குடமிளகாயிலேருந்து, நார்மல் மிளகாயிலேருந்து, கத்திரிக்காயில் பல ரக கத்திரிக்காய், வெண்டைக்காய் அப்படின்ட்டு நிறைய ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அது என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி விடாமல் 4 நாளாக ரொம்பவே வாடி போய் இருந்தது. இடையில ஒரே ஒரு நாள் மட்டும்தான் மழை பெஞ்சுது. எதனால் தண்ணி விடலைன்னா, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன விசேஷம் நடந்தது. அதனால் நான் அதை நோக்கி போயிட்டுருக்கும்போது இதை கவனிக்க எனக்கு நேரமே இல்லை. 4 நாள் பார்த்திங்கனாக்கா தண்ணி விடலை. ஆனால் மாடியில் பார்க்கும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா காய்கறியுமே நிறையாவே இருந்தது. இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு. நம்ம உழைப்பு எப்போவுமே வீண் போகாது இல்லைங்களா? இடையில பார்த்திங்கன்னா ஒரு நாள் மழை பெஞ்சுது. அந்த மழை தண்ணியிலேயே 2 நாள் தாக்கு பிடிச்சிருச்சு. 3ஆவது நாள் தாக்கு பிடிச்சிருச்சு. அப்புறம் நான் சரி இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு குடமிளகாய் எடுத்தேங்க. குடமிளகாலாம் நல்லா பழுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஒரு மிளகா பார்த்திங்கனாக்கா அழுகி போய் இருந்தது. மீதி 2 மிளகா நல்லா பெருசாகவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் தட்டைக்காய், அந்த தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த காரக்குழம்புக்கெல்லாம் சேர்க்குற மாதிரி அந்த தட்டைக்காய் இதுவுமே கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் தட்டைக்காய் போட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீக்கங்காவுமே 2 இருந்தது. சரி ஓகே, இதை கொஞ்சம் பருப்பு போட்டு பண்ணினா ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். அதுவும் வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ண பீக்கங்காயெலாம் அதோட டேஸ்ட்டு நம்ம சொல்லவே முடியாது. அதையுமே நான் 2 ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். பீக்கங்காய் இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணா சீட்ஸில் தான் வாங்கினேன். நீட்ட பீக்கங்காய். என்கிட்ட குட்டை பீக்கங்காய் விதைகள் நிறையா இருக்குங்க. ஆனால் நீட்ட பீக்கங்கான்னு சொல்லி வாங்கி குட்டை தானே எனக்கு வந்திருக்கு. சரி ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாவில் பார்த்திங்கன்னா ஒரே செடி சின்னதாக இப்போ தான் வந்திருக்கு. ஆனாலும் நிறைய இதுலேருந்து ஒரு 2 வாட்டி எடுத்துட்டேன். டக்குன்னு பச்சை மிளகா வேணும் ஒரு சட்னிக்குங்கும்போது கிடுகிடுன்னு ஓடி வருவேன். 2 மிளகா எடுத்துகிட்டு போவேன். அதெல்லாம் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியாது. அந்த நேரத்துக்கு ஃபோன் எடுத்துக்கிட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால் அந்த டக்குன்னு ஒரு சட்னிக்கு வேணுமா ஒரு 2 கருவேப்பிலையுமே 2 பச்சை மிளகா அந்த டைமில் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம எடுக்க முடியாது. ஆனாலுமே இதில் 2, 3 வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். மிளகாய் பாருங்கள் எவ்வளோ திரட்சியாக எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குதுன்னு. இது நான் மேலே கிள்ளி விட்டுருந்தா சைடு பிரான்ச்சுமே வந்திருக்கும். எனக்கு கார்டன் வேலையே சரியாக இந்த வருஷம் பார்க்கவே முடியல ஆடிப்பட்டத்தில். ஏன்னா வேலைகள் பல இருக்கிறதுனால வீடு பார்த்துட்டு நம்ம மாடி தோட்டத்தை பார்க்குறது கொஞ்சம் கடினமான வேலையாக இருந்தது. சரி ஓகே, இனிமேல் தான் இந்த மாடி தோட்டத்தை திரும்ப, அதாவது இன்னும் ஒரு 10 நாள் ஹார்வெஸ்ட் முடித்ததுக்கப்புறம் விதைகள் போட்டு வச்சுருக்கிறேன். அதை நட்டு திரும்ப ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும் இல்லைங்களா? அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா டோகோ டொமேட்டோன்ட்டு சொன்னாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுங்க. இது நல்லா புளிப்பாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இது பத்தவும் இல்லை. அதே நேரம் போதுமானதாக எனக்கு தோணலை. இது போட்டது எனக்கு வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. நாட்டு தக்காளி போட்டிருந்தோம்னாக்கா கண்டிப்பாக ஒரு நல்ல ஈல்டு எடுத்திருப்பேன் நான். இந்த டோகோ புதுசு புதுசாக ஏதாவது தெரியாததை நம்ம போடும்போது சில இது ஃபெயிலியரும் ஆகும், சில இது ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டோடு போட்டாங்கன்னா இப்போ ஒரு 4 ரக கத்திரிக்காய் தக்காளி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. நான் ஒரே ரகம் போட்டனால ஏமாந்துட்டேன். அப்புறம் ஒரு வெண்டைக்காய் இருந்தது. இதுவுமே பாருங்கள் சாத்துக்குடி நல்லா உள்ளே அமுக்கி பார்த்தாக்க ஜூஸியாக இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு இதையுமே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சிகப்பு வெண்டைக்காய் இது பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும். அதே நேரம் ரொம்ப சுவையாக இருக்கும். முத்துக்களுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் அதையுமே நான் கொஞ்சம் விதைக்காக விட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது பாருங்கள் தண்ணி இல்லாமல் எல்லாமே சாஞ்சு போய் இலைகள்லாம் வாடி போய் இருக்குது. இந்த காய்கறியெல்லாம் பறித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கெல்லாம் தண்ணி விடணும். ஒரு 3 நாள் வரலங்கும் போதே பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் கொத்தவரங்காய் நிறையாவே இருக்குதுங்க.
இந்த கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் நிறைய நபர்களுக்கு, ஒரு வைக்கும்போதே ஒரு 6-7 செடி வச்சுருங்க. ஒரே செடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. ஆசைக்கு வேணால் வந்து ஒரு செடி 2 செடி வளர்த்திக்கலாம். ஒரே கூட்டோ இல்லை ஒரு கொத்தவரங்காய் போட்டு காரக்குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அட்லீஸ்ட்டு ஒரு 5-6 செடியாவது வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பொரியலுக்கோ கூட்டுக்கோ குழம்புக்கோ உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி கொத்தவரங்காய் வந்து 4-5 விதைகள் போட்டு வச்சேன். ஏன்னா தொட்டி இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அதில் 2 வந்து செத்து போச்சு. 2 செடிகள் இருந்தனால எனக்கு அது போதுமானதாக இல்லை. அதனால் இந்த வாட்டி அந்த மிஸ்டேக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த வாட்டி போடும்போதே ஒரு 15-20 செடி நான் வச்சுட்டேன். அதில் நிறைய செடிகள் போயிடுச்சு. ஒரு 6-7 செடிகள் போயிடுச்சு. மீதி வந்து ஒரு 6-7 செடிகள் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நிறையவே கொத்தவரங்காய் தொடர்ச்சியாக கிடைக்குது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க, ஒரே செடிங்கனாலும் ஓரளவு நல்ல ஈல்டு எடுக்கலான்னா நான் ஒரே பெரிய க்ரோ பேக்கு அந்த 15x15 இருக்குது பார்த்திங்களா, அந்த க்ரோ பேக்கில் ஒரு 2 செடி வச்சுருக்கேன். 2 செடிங்கும்போது நீங்கள் அது மாதிரி ஒரு 3 க்ரோ பேக் இருந்தது, ஒரு 6 செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதை பறிக்கும் போதும் பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து குட்டி குட்டியாக பூக்கள் இருக்கும். அது வந்து லைட்டாக பிஞ்சு பிடிச்சிருக்கும். அதை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை டிஸ்டர்ப் பண்ணி விழுந்துருச்சுன்னா பறிக்கும்போது நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட் வந்து அதுலேருந்து கிடைக்காது. அதனால் மெதுவாக தான் பறிக்கணும். அதே மாதிரி அவரைக்காவுமே இன்றைக்கி சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய், அவரைக்காய் இது மாதிரிலாம் போட்டு சாம்பார் வைக்கலான்ட்டு அதுவுமே கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் பூக்கள் நிறையா பிடிச்சிருக்கு. இனிமே தான் வந்து கொத்து கொத்தாக காய்கள் வர ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் அவரைக்காயில். பாகல் கொடியுமே பார்த்திங்கன்னா 2 வந்திருக்கு. 4 போட்டதில் 2 கொடி வந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே டல்லாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே அந்த இலை சுருட்டல் நோய் தான் காரணம். இதுக்கான சொல்யூஷன் இனிமே தான். ஏன்னா இந்த ஒரு 10 நாளுமே எனக்கு வந்து பிஸியாக இருக்கிறதுனால இனிமே தான் இதெல்லாம் கேர் பண்ணி இவங்களெல்லாம் சரிப்படுத்தணும். அதோடு இங்கே பாருங்கள் கம்பளி பூச்சி எங்கே போனாலும் எனக்கு இதே ஒரு தொல்லைங்க. இங்கே பாருங்கள் கம்பளி பூச்சி, செடியெல்லாம் அரிச்சிருக்கேன்னு கொஞ்சம் செக் பண்ணுவோன்னு பார்த்தாக்கா ஃபுல்லாக கம்பளி பூச்சி இருக்குது. இனிமே தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு தொட்டியாக நகட்டிட்டு எல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை செக் பண்ணிவிட்டு மருந்து அடிக்கணுன்ட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ அவரைக்காய் நமக்கு கிடச்சிருக்கு குழம்புக்கு. கத்திரிக்காவுமே வந்து 2 ரகம் 3 ரகம் எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் ஒரு 5-6 நாள்லேயே வந்து கத்திரிக்காய் நோய்வாய்ப்பட்டு எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். இதுக்குமே வந்து நீம் ஆயில் தான் தெளிக்க போகிறேன். ஒரு நண்பர் நம்ம குழுவில் இருக்கிறவங்க எனக்கு வந்து அனுப்பினாங்க. கத்திரிக்காய் செடியில் 6-7 ரகம் போட்டு வச்சு எல்லாமே இந்த மாதிரி இதை விட மோசமான ஒரு சூழலை வந்து காமிச்சாங்க. வெறும் குச்சி மட்டும் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு குச்சி மட்டும் இருந்தது. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. கடைசியில் என் தோட்டத்துக்கே அதே நிலைமை வந்துருச்சு. இதை எல்லாத்தையுமே பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஐப் பட்டன் கிளிக் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.